இல்ல அவர் வரலாறே பார்த்தா அவரே ஒரு ரவுடின்னு சொல்றாங்க. பல்வேறு வழக்குகள் அவர் மேல இருக்குன்றதையும் சொல்றாங்க. அவர் போதையில அங்க தூங்கிட்டாருன்றதையும் சொல்றாங்க. அந்த நேரத்தில் அந்த படுகொலை நடந்ததா சொல்றாங்க. இந்த மாதிரி இருக்கு. நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதுல மாற்று கருத்து கிடையாது. நேற்றும் தினந்தோறும் இது மாதிரி பல்வேறு விதமான படுகொலைகள் தமிழ்நாடு முழுக்க நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு இடம் இல்ல, 2 இடம் இல்ல. அதே மாதிரி போராட்ட களத்துல இன்னைக்கு இடைநிலை ஆசிரியர்கள் ஒரு பக்கம் போராடிக்கிட்டே தான் இருக்காங்க. நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம். செவிலியர்களை அழைச்சு அவங்கள அவங்க கேட்டதை நாங்க செய்வோம்னு சொல்லியிருக்கு அரசு. அதே மாதிரி தூய்மை பணியாளர்களையும் அழைத்து அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் நேற்று சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் இடைநிலை ஆசிரியர்களையும் அழைத்து அவர்கள் கோரிக்கையை அரசு நிச்சயமாக மறுபரிசீலனை செய்து அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று இன்னைக்கு தலைமை கழகத்தின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம்.